மார்ட்டின் மருமகன் தாண்டி உங்கள்ட்ட என்ன இருக்கு சொல்லுங்க? உங்க பின்புலம் என்ன? அ பேஸ்கட் பாலு, நான் வந்து பிளேயரு, நான் வந்து அகில இந்திய தலைவரு, இதெல்லாம் வந்து நீங்க எப்படி வாங்குனீங்க? பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பின்புலத்த தான் இதெல்லாம் வாங்குனீங்க. அந்த அதிகாரத்த வாங்குனீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு அதிகாரம் உங்களுக்கு எப்படி குடுத்தாங்க? நீங்க விளையாட்டுத் துறையில இவ்வளவு தூரம் இப்ப ஆள வரக்கு எப்படி வந்தீங்க? அப்ப நீங்க அத எப்படிலாம் நீங்க பின்னணிய பயன்படுத்தியிருப்பீங்க? அ இன்றைக்கு நீங்க எவ்வளவு தரந்தாழ்ந்து இருக்கீங்க, தரந்தாழ்ந்து பேசுறீங்க என்பதற்கு இந்த மேடை பேச்சு ஒரு உதாரணம். இப்ப எங்கள போன்றவங்களுக்கு வாய்ப்பு தலைவர் வந்துட்டு குடுப்பாரு. ஆனா, நீங்க வந்த உடனே உங்களுக்கு துணை பூச்சா போட்டு குடுத்தாரு. ஆதவ அர்ஜுனாக்கு. அப்ப எங்க தலைவருடைய பெருந்தன்மை எப்படி இருந்திருக்கும்? எங்க தலைவருடைய பண்பு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு நபர் வராரு. அவர் இந்த கட்சிய நலன் கருதி கட்சிய வந்து உயர்த்த கொண்டு போணும்னு பேசுறாரு. உங்களுடைய பேச்செல்லாம் நம்பி தானே உங்களுக்கு பொறுப்பு குடுத்தாரு. கண்டிப்பா. அப்ப நீங்க அவருக்கு செய்த கடமையா இது? நன்றி உணர்ச்சியா இது? அப்ப அண்ணன் எங்க அண்ணன், அண்ணன் திருமாவளவன் எங்க அண்ணன் அப்டின்றீங்க. அந்த அண்ணன் சொல்ற வார்த்தைக்கு மொத தகுதி இருக்கா உனக்கு? ஆதவர்ஜுனாக்கு? ஏனென்றால், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு வரையும் பச்சை பிள்ளை குழந்தையா இருந்தா கூட, அதற்கு ஒரு மரியாதை குடுத்து, அதற்கு வந்து ஒரு உரிய இடத்த குடுத்து உட்கார வச்சு பேசுவாரு. ஆனால் ஒரு மேடை கிடைச்சிருச்சுன்னா, நீங்க திமுகக்கு அடிமை. நாங்க திமுக அடிமைன்னு உனக்கு தெரியுமா? விடுதலை சிறுத்தை கட்சி இந்த 4 1/2 ஆண்டுகள்ல திமுக கூட்டணில நாங்க இருந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்கள் எடுத்திருக்கோம்.